சன்னா அவர்களிடம் நிதிஷ்குமார்கிட்டையும் பேசணும், அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு கிட்டையும் பேசணும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் அப்படிங்கிறத தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவுறுத்தி இருக்கிறார். இப்போ அடுத்த கட்டமா அந்த ஆட்சி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தா நல்லது அப்படின்னு நினைக்குதா இந்தியா கூட்டணி? இனிமே மோடி அவர்களை அந்த பிரதமராக்குவது சரியானதாக இருக்காது. அப்ப எப்படியாவது இவங்க எல்லாரையும் கூட்டணியாக சேர்த்து அடுத்த கட்டமா ஆட்சி அமைப்பதற்கான வியூகங்களை வகுங்கள் அப்படிங்கிறது தான் திருமா அவர்கள் கூறக்கூடிய ஒரு மெசேஜா பார்க்கலாமா? இல்லை, ராகுல் வந்து நேற்று பேட்டி கொடுத்தாரு. ராகுலும் காங்கிரஸ் தலைவர்களும் பேட்டி கொடுக்கும்பொழுது ஒரு விஷயத்தை அவங்க சொன்னாங்க. ராகுல் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொன்னார். சொல்லும் போதே அதுக்குள்ளே ஒரு திட்டம் இருக்குது போல தான் தெரிஞ்சுது. அது சூசகமாக, ஏன்னா எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றும் அப்படின்னு சொன்னால் ஆட்சியில் இருந்தால் தான் நிறைவேற்ற முடியும். அதுக்கு பிறகு எந்த திட்டத்தையும் அவங்க வந்து அறிவிக்கலை இன்ன வரைக்கும். அதுக்கு வந்து இன்னும் அந்த பெண்டிங்கில் தான் இருக்குது. இப்போ தலைவர் திருமா சொன்னார். ஆமாம், இன்னும் திருமா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நிதிஷ்குமார் அவர்கள்கிட்டையும் சந்திரபாபு நாயுடுகிட்டையும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து பேட்டியும் கொடுத்தாரு. அதே நேரத்தில் டிகேஎஸ் வந்து ஒரு அவருடைய செய்தியும் இதை ஊடகத்தெல்லாம் பார்த்துருப்போம். சரத்பவார் பேசுனதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ பின்னணியிலே இப்படி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குது. ஆனால் இப்போ இந்த நேரத்தில் வந்து இப்போது இன்றைக்கி என்டிஏ கூட்டணி வந்து அவங்க வந்து முந்திக்கிட்டு இன்றைக்கி போய்ட்டு அவங்க லெட்டர் கொடுத்துருக்குறாங்க. ரெண்டு முக்கியமான தலைவர் நிதிஷும் சந்திரபாபு நாயுடுமே வந்து ஆதரவு கடிதத்தை கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஆட்சி வந்து அவங்க வந்து அமைக்கிறதுக்கான ஒரு கோரிக்கை மனு கொடுத்துட்டாங்க குடியரசுத் தலைவர்கிட்ட. ஆட்சி அவர்கள் அமைப்பதற்கான வாய்ப்பு இன்றைக்கு இருக்குது. அது இல்லைன்னா நம்ம மறுக்க முடியாது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கூட்டணி, அதாவது இந்தியா கூட்டணி வந்து ஆட்சியை அமைப்பதற்கான முயற்சிகள் அவங்க நிறுத்தவும் இல்லை, அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ என்ன இந்தியாவோட பாலிடிக்ஸ் மாறுது அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் மோடி தலைமையிலான இந்த அரசாங்கம் நிலையான அரசாங்கமாக இருக்குமா அப்படின்றது ஒரு $1 மில்லியன் கேள்வியாக மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி 303 சீட்டு எடுத்தாங்க, இன்றைக்கி ஏறக்குறைய 63 சீட்டுக்கு மேலே அவங்க வந்து குறைஞ்சிட்டாங்க. இப்போ மோடியோடைய அந்த பிம்பம் வந்து இன்றைக்கி சுக்குநூறாக உடைந்து ஒரு ஊழல் மன்னன் மோடி அப்படின்றது இப்போ வந்து பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து எல்லா ஏர்போர்ட்டும் அதானி கொடுத்ததுலேருந்து 16 லட்சம் கோடி அதானி உள்ளிட்ட இந்த பணக்காரர்களுக்கெல்லாம் பகிர்ந்து கொடுத்ததுலேருந்து ஏறக்குறைய லட்சக்கணக்கான கோடி பணங்களை வந்து வங்கி கடன்களை தள்ளுபடி செய்ததிலிருந்து இதெல்லாம் ஊழலினுடைய ஒரு அடிப்படை. இதெல்லாம் ஊழல் தான், அதெல்லாம் அடிப்படையே கிடையாது, இதெல்லாம் ஒரு ஊழல் தான். இதே ப்ரூஃப் இல்லாமல் எப்படி இருக்கும்? ப்ரூஃப் இல்லாமல் நான் பேசுகிறேன். இவ்வளோ விஷயங்கள் வந்து வெளிப்படையாக நடந்திருக்குது. சாதாரண இப்போ ஒரு ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பசங்க ஃபீஸ் கட்ட முடியாமல் பேங்க் லோன் வாங்கினா அவங்க வீட்டுக்கு வந்து பேங்க் ரைடு விடுற மாதிரி ஆளுங்களை அனுப்பிச்சு வாங்குறவங்க. லட்சக்கணக்கான ஏறக்குறைய 13 லட்சம் கோடி நிறுவனங்களுக்கு தள்ளுபடி செஞ்சிருக்குது இந்த அரசாங்கம். இந்த இடத்துல ஒரு மாறுபடுறேன். 7,45,000 கோடி அதை வந்து வசூல் பண்ணிருக்காங்க. காங்கிரஸ்ல கொடுத்தத தள்ளுபடியே இல்ல. இருங்க மிஸ்டர் வலதுசாரி, தயவு செஞ்சு இருங்க சார் கொஞ்சம். இல்ல உங்க நிதியமைச்சரே சொல்லியிருக்காங்க எவ்வளவு லட்சம் கோடி நாங்க தள்ளுபடி செஞ்சிருக்கோம். உங்களுக்கு வராக்கடன் நீங்க வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டு தள்ளுபடி பண்றீங்க. தள்ளுபடினா டிஸ்கவுண்ட் இல்ல, நீங்க அப்படி நினைச்சீங்க. நான் தமிழ்ல சொல்றேன், நீங்க ரைட் ஆஃப் சொல்றீங்க, அவ்வளவுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம அடிக்கிட்டே போகலாம். இந்த ஒரு ஊழல் அரசாங்கத்தை 10 ஆண்டு காலம் மோடி வந்து இந்தியாவுடைய வறுமை குறியீட்டில் வந்து ஏற்கனவே பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாத்தையும் பின்னுக்கு தள்ளிட்டு இப்போ பின்னாடி போயிருக்குது இந்த நேரத்தில். இப்போ இந்த நேரத்தில் மோடி என்கின்ற பிம்பம் சுக்குநூறாக உடைந்து அந்த கட்சியினுடைய பலம் வந்து இன்றைக்கு 240 கிட்ட வந்து நின்று போயிருக்குது. இப்போ இந்த நேரத்தில் ஒரு சாலிடான அரசாங்கத்தை நாம் கொடுப்போம், நிலையான அரசாங்கத்தை நாம் கொடுப்பதன் மூலமாக தான் வளர்ந்த இந்தியாவை நாங்கள் கட்டமைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் 10 ஆண்டு காலம் உங்களுக்கு கொடுத்தாங்க. வலிமையான ஒரு அரசாங்கத்தை ஒரு சாலிட் மெஜாரிட்டியோட 10 ஆண்டு காலம் கொடுத்து சாதிக்க முடியாததை இந்த கோலிஷன் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு கூட்டணி ஆட்சியில் நீங்கள் எப்படி சாதிப்பீங்கன்னு ஒன்றும் தெரியல. ஒரு நம்பகத்தன்மை இல்லாத ஒரு கூட்டணி இது. இப்போ ஏன்னா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், வரும்போது கூட அந்த பேட்டியை பார்த்தேன். சந்திரபாபு நாயுடு சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பேட்டி NDTVயில் பேட்டி கொடுக்கும்போது அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து வி ஆர் செக்குலர், பிஜேபி வந்து நான் செக்குலர், அவங்க வந்து செக்குலர் கிடையாது, மதவாத கட்சியாக இருக்கிறாங்க. மோடியை தவிர இங்கே இருப்பவர்கள் அனைவருமே நல்ல தலைவர்கள். யார் நான் சொல்லலை, சந்திரபாபு நாயுடு பேட்டி இருக்குது NDTVயில். மோடியை தவிர அத்தனை பேரும் நல்ல தலைவர்கள். எப்ப சொன்னது இது? இப்பயே கூட காட்டுறேன் உங்களுக்கு வேணுமா? இல்ல அது கடந்த முன்னாடி சொன்னதா இந்த கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ஆல்
கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டார் மோடி. இடியை டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு, சிபிஐ டெஸ்ட்ராய் பண்ணிட்டாரு, அப்புறம் வந்து நீதித்துறையை நாசனம் பண்ணிட்டார். இப்படி வரிசையாக அடிக்கிட்டு மோடியை போன்ற ஒரு தலைவர்கள் இனி இந்த நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடாது, வேறு யாராவது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு, ஆனா அவர்கிட்ட தான் போய் மோடி முதல்ல போன் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேட்கிறார். அப்படி பார்த்தா இந்தியா கூட்டணியில எல்லாரும் பேசினதை எடுத்து பார்க்கணுமே சார். பிஜேபியும் இது வந்து ராகுலும் ஒரே கோட்ல நிக்கிறாங்க. அதுதான் நான் நீங்க சொல்றது அதாவது அப்ப அத 10 ஆண்டு காலம் வந்து எடுத்தீங்கன்னா என்ன நம்பகத்தன்மை இருக்கு? 10 ஆண்டு காலம் ஆட்சியில இருங்க, 10 ஆண்டு காலம் ஆட்சியிலே இல்லாதவர்கள் வந்து காங்கிரஸ் 10 ஆண்டு காலம் ஆட்சி இல்ல, 10 ஆண்டு காலம் பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது. சோ இந்த கட்சி கிட்ட தான் பேசவே முடியும். ஆட்சியும் இல்ல, அதிகாரமும் இல்ல, வசதியும் இல்லாதவங்க கிட்ட போய் நீங்க சார்ஜ் வச்சுட்டு இருக்க முடியாது. சோ இப்போ நம்ம வந்து அரசியல்ல வந்து நான் என்ன கேக்குறேன், நம்பகத்தன்மை இல்ல அவர் இப்படி எல்லாம் பேசுறாரு அப்படின்னா வில்சன் சார் கேட்ட அதே क्वेश्चन தான். நம்பகத்தன்மை இல்லாதவரோட திருமாவளவன் அவர்கள் ஏன் போய் பேச சொல்றாங்க? நாளைக்கு அவரை வச்சுக்கிட்டு மறுபடியும் நீங்க இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சு உடைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அததான் நாங்களும் சொல்றோம். இப்போ வந்து கூட்டணி இவங்க கிட்ட என்ன காமன் ப்ரோகிராம் இருக்குது? ஏன்னா மோடி வந்து கூட்டணி ஆட்சியில் இது வரைக்கும் பழக்கப்பட்டவரே கிடையாது. ஏன்னா அவர் வந்து கடவுளின் பிள்ளை மட்டும் கிடையாது, நட்டா சொன்னது போல கடவுள்களின் கடவுள் அவர். இன்னைக்கு வந்து மனிதராகவே இல்லை. இன்னைக்கு வந்து நான் வந்து நேரடியாக பரமாத்மா அனுப்பி வச்சு தான் அவர் சொல்லிட்டாரு, கடவுளின் பிள்ளைன்னாரு. நட்டா அதுக்கு மேலே போயிட்டு கடவுளின் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ கடவுளின் கடவுள் வந்து இப்போ வந்து கூட்டணி ஆட்சிக்கு எப்படி சம்மதிப்பாருன்னு தெரியல. ஒரு சர்வாதிகார பண்ணி தானே சார் ஆட்சி அமைக்க உரிமை கோர்றாங்க. உரிமை கோரி அவங்க வந்து அதுதான் எவ்வளவு நாள் இந்தியா கடைசி வரைக்கும் குறைந்தபட்ச செயல் திட்டத்துக்கு வரல. இவங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்ப போய் ஆட்சி அமைக்க உரிமை காங்கிரஸ் வந்து ஏற்கனவே மன்மோகன் சிங் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கூட்டணி ஆட்சியில நடத்தி 10 ஆண்டு காலம் அவர்கள் கூட்டணி ஆட்சி நடத்தின ஒரு அனுபவம் இருக்குது. நிலையான அரசாங்கத்தை கூட்டணி ஆட்சியை வச்சு நடத்தி இருக்கிறாங்க. மோடிக்கு அந்த அனுபவமே கிடையாது. ஏன்னா அவர் இதுவரைக்கும் அந்த மாநிலத்துக்கு முதல்வராக இருந்து இன்னைக்கு 10 ஆண்டு காலம் வந்து நான் இந்த நாட்டுக்கு பிரதமராக இருந்த வரைக்கும் தனி மனிதராக தான் அவர் வந்து ஆட்சி செஞ்சிருக்கிறார். யாரும் கேள்வி கேட்க முடியாது. எந்த பிரஸுக்கும் ஏதாவது குறைவான வாக்குகளை பெற்ற காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வந்து பிரஸை சந்திக்குது. ஆனால் 10 ஆண்டு காலம் பத்திரிகையாளரே சந்திக்க முடியாத ஒரு பிரைம் மினிஸ்டர் உலகத்தில் எந்த நாட்டிலுமே கிடையாது. பிரஸ் மீட்டை வந்து இது வரைக்கும் சந்திக்காத ஒரு பிரைம் மினிஸ்டர். ஆனா இதெல்லாம் தாண்டி தான் இது வந்து மக்கள் எல்லாத்தையும் ஆராய்ந்து யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லிமிட்டோட தான் அவங்க கொடுத்திருக்காங்க. மோடி மறுபடியும் வரணும் ஒரு நம்பர் கொடுக்கிற அதே நேரத்துல சரியான ஆப்போசிஷன் வேணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கிறதுனால தான் இந்த தீர்ப்பை மக்கள் அளிச்சிருக்காங்க. இப்போ மோடியோட பிரச்சாரத்தை நீங்க பாத்தீங்களா? எந்த இடத்துலயாவது ஒரே ஒரு பிரச்சாரத்திலேயாவது 10 ஆண்டு காலம் தான் நான் இந்த சாதனையை செஞ்சிட்டேன் அப்படின்னு கடந்து வந்துட்டோம் இல்ல? ஒரு பிரைம் மினிஸ்டருக்கான அழகே இல்ல. தேர்தல் நடந்து முடிவு வந்துருச்சு. அடுத்த கட்டம் வாட் நெக்ஸ்ட்? அதுதான் நம்ம இப்ப அதுதான் எதுக்காக இது சுட்டி காட்ட வேண்டிய எங்களுக்கு வந்து இப்போ ஒரு எதிர்க்கட்சியா இப்ப இருக்கிறதால இப்போ சுட்டி காட்ட வேண்டிய எதிர்க்கட்சி முடிவு பண்ணிட்டீங்க. ஆட்சி அமைக்கிறவரை எதிர்க்கட்சி தான் இப்போதைக்கு முடிவுக்கு வந்துட்டீங்க. இப்போ வந்து அவங்க வந்து ஆட்சி கோர போயிருக்காங்கன்னா இப்போதைக்கு இப்போ வந்து நாங்க வந்து ஒரு எங்களுக்கு இருக்கிற லோக்கல் ஸ்டாண்டி நாங்க எதிர்க்கட்சி அந்த சொல்ற ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஏன்னா பிரைம் மினிஸ்டரா இருந்துகிட்டு அவர் வந்து எதிர்கட்சி ஆள் கூட பிரைம் மினிஸ்டரா இருந்துகிட்டு எல்லா மாநிலங்களிலும் போயிட்டு வந்து பிரிவினைவாதத்தை பேசிட்டு வராரு. ஒடிசால போய் என்ன பேசுறேன், தமிழர்கள் திரும்ப அதை எடுத்தோம்னா அதெல்லாம் பேசி முடிச்சிட்டோம். நம்ம அடுத்த கட்டம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பேச போறோம்.